வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாக்டர் நிர்மலா விஜய் டாக்ஸ். நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்க போறீங்க அப்படின்னா சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அதாவது காமனாக சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க இந்த ஃபாஸ்டிங் இருக்கிற சமயத்தில். அந்த மிஸ்டேக்ஸை பண்ணாதீங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். அது என்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்றத நான் இன்னைக்கு சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்த உடனே நான் 16 ஹவர்ஸ் இருக்கேன் 18 ஹவர்ஸ் இருக்கேன்ற இதுக்கு போகாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 12 ஹவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க பாடி வந்து அதுக்கு செட் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமா அடுத்து ஒரு 13 ஹவர்ஸ், அப்புறம் உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா அடுத்து ஒரு 14 ஹவர்ஸ் ஆக்குங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ உங்க பாடி டோட்டலா செட் ஆயிடுச்சு, என்னால 16 ஹவர்ஸ் எடுக்க முடியும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க 16 ஹவர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ எடுத்த உடனே ரொம்ப ஹெவி இதுக்கு போகாதீங்க. அடுத்தது நீங்க சாப்பிட்ற ஃபுட் வந்து ரொம்ப பேலன்ஸ் ஃபுட்டா இருக்கணும். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல வந்து நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா சாப்பாடை குறைச்சிருவாங்க. ஸோ அது குறைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது நீங்க பேலன்ஸ்டா சாப்பிடும்போது பிரச்சனை கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து சில வகையான உணவுகளை தவிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது மூலியமா அவங்களுக்கு வந்து போதுமான சத்து வந்து உடம்புக்கு கிடைக்காம போயிடும். ஸோ அதை தொடர்ந்து அவங்க அனிமிக் ஆகலாம். இல்ல வேற ஏதாவது வைட்டமின் டிஃபிஷியன்சி வரலாம். ஸோ அதனால நீங்க சாப்பிட்ற ஃபுட் வந்து பேலன்ஸ் ஃபுட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது புரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் இந்த மாதிரி நிறைஞ்ச உணவுகளா இருக்கணும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், மில்லட்ஸ், சிறுதானியங்கள் அதிகமா எடுத்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப நல்லது. அடுத்தது ஃபாஸ்டிங் சமயத்துல நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாம இருப்பாங்க. நம்ம தான் ஃபாஸ்டிங் இருக்கோமே அதுவே போதுமே அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஃபாஸ்டிங் இருக்கிற சமயத்திலையும் உங்களால முடிஞ்ச பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்க. வாக்கிங் பண்ணுங்க, மைல்டா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஏதாவது பண்ணுங்க. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுடைய உடம்புக்கு நல்லது. வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். அடுத்தது தண்ணி நிறைய குடிங்க. ஹைட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி நிறைய குடிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இல்லைன்னா டீஹைட்ரேட் ஆகி தலை சுத்தல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ தண்ணி நிறைய குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து நீங்க சாப்பிட்ற டின்னர், நைட் சாப்பாடு 7 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி பாருங்க. லைட் ஃபுட்டா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஹெவி அந்த ஆயிலி ஐட்டம்ஸ், பிரியாணி, பீஸா இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடாம லைட் ஃபுட்டா சாப்பிடுங்க. அதாவது நீங்க சாலட் மாதிரி கூட சாப்பிடலாம். இல்லையா நீங்க நம்ம ஊர் சாப்பாடு கூட சாப்பிடலாங்க. 2 இட்லி, சின்னதா 2 எண்ணெய் கம்மியா ஊத்தி ஊத்தாப்பம் ஏதாவது சாப்பிடலாம். சம்பா ரவை உப்புமா சாப்பிடலாம். இந்த மாதிரி உங்களால உங்களுக்கு என்ன முடியுதோ வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. லைட் ஃபுட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது இப்போ வந்து நீங்க நைட்டு ஃபுல்லா இப்போ ஃபாஸ்டிங் இருக்கீங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறீங்க. அதாவது உங்க ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ண போறீங்கன்னா எடுத்த உடனே ஹெவி ஃபுட்டா எதுவும் சாப்பிடாதீங்க. ஏதாவது பழத்துல இருந்து ஆரம்பிங்க. பழம் சாப்பிடுங்க, இல்ல ஜூஸா குடிங்க, இல்ல நீராகாரம், இல்ல மோர் இந்த மாதிரி ஏதாவது குடிங்க. அதுக்கப்புறமா நீங்க இட்லியோ உப்புமாவோ என்ன சாப்பிட்றீங்களோ அளவா சாப்பிட்டுக்கோங்க. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. உடம்பு முடியாம இருக்கீங்க இந்த ஃபாஸ்டிங் சமயத்துல, ஏதோ உங்களுக்கு உடம்பு ஜுரம் வந்துருச்சு, இல்ல ஏதோ சம்திங் உடம்பு முடியல அப்படின்னா அந்த சமயத்துல நீங்க ஃபாஸ்டிங் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபாஸ்டிங்கை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் கூட நீங்க ஃபாஸ்டிங்கை திரும்ப கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது உங்களுக்கு டயபெட்டிஸோ இல்ல வேற ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட கேட்டுட்டு இதெல்லாம் ஃபாஸ்டிங் இருக்கலாமா அப்படின்றத கேட்டுட்டு உங்க ஃபாஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் உங்களோட ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ நான் சொன்னதுல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ஃபாலோ பண்ணணும் பண்ணக்கூடாது ஃபாஸ்டிங் சமயத்துலன்றது உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ அதை பண்ணுங்க. நான் போட்ட இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். எப்பவும் சொல்றதுதான், சிரிச்சிட்டு சந்தோஷமா இருங்க. அப்பதான் ஹெல்த்தியா இருக்க முடியும். ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடுங்க. தேங்க்யூ.